பீப்புளா மாறுவாங்க. அவர் சொன்னார் இல்லையா, டாக்ஸ் பேர்டன். டாக்ஸ் பண்ணக்கூடியவங்க டைரக்ட் டாக்ஸ் ஆகட்டும், இன்டைரக்ட் டாக்ஸ் ஆகட்டும், டாக்ஸ் பே பண்ணக்கூடியவங்க மீகர் போர்ஷன் தான் இந்தியாவில் இருக்காங்க. அந்த மீகர் போர்ஷன் பே பண்ணக்கூடிய டாக்ஸஸை வச்சுக்கிட்டு டாக்ஸ் பே பண்ணாத நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 145 கோடி இருக்காங்கன்னா இதில் 45 கோடி பேர் டாக்ஸ் பே பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 100 கோடி பேருக்கு உண்டான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிசன், எஜுகேஷன், எல்லா விதமான செலவுகளையும் பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தோம். ஏன்னா மகேஷ் சாரோட டைம் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ணலாம். இதை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கன்ஸ்டன்சியும் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு எஃபெக்டிவான டாக்ஸிங் சிஸ்டத்தை வச்சு இருக்கக்கூடிய நாடு. அதே மாதிரி நீங்கள் மற்ற நாடுகளுடைய டேக்ஸ் ரேட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியாவில் தான் கம்மியான டேக்ஸ் ரேட். இது நீங்கள் ஒவ்வொரு நாட்டோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்போ இவ்வளவு பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு ஒரு கம்மியான டாக்ஸை கலெக்ட் பண்ணி இவ்வளவு பெரிய நாட்டை மத சார்பற்ற முறையில் எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்தியா தான் நம்பர் 1 இருக்கும். இதே பாப்புலேஷனோட நீங்கள் யூஎஸ்ஏ, இதே நிலப்பரப்புல இதே பாப்புலேஷனோட யூஎஸ்ஏ இருந்துச்சுன்னா தான் அதனுடைய ஆக்சுவல் ஸ்டேட் என்னன்னு தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்த கிரிட்டீரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்தியா தான் பெஸ்ட் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ. சூப்பர். எஸ் நான் கூட இதை பேச வந்தேன் இல்லையா. சோ டாக்ஸேஷன் பத்தி கேட்கும்போது எஸ் நம்ம அடுத்த விஷயம் அதான் சொல்றது, ரொம்ப எளிமையா ரொம்ப புரியுற மாதிரி நம்மளோட இந்தியாவோட டாக்ஸேஷன். நல்லா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப பாலிசி போட்டுன்னு கூட சார் சொன்னீங்க, நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்வது யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயலும்பார் வள்ளுவர். சில விஷயங்களை பாலிசி மேக் பண்றது யாரு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல உள்ளவங்க. நாங்க பெரும்பாலும் அதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஆங்கிள் நோக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் அப்படிதான் பார்ப்போம். மக்களா பார்க்கும்போது சில விஷயம் தப்பா இருக்கும். பட் பொறுப்பு அதிகாரத்துல இருக்கும் பொழுது சில விஷயங்களை இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். இவர் சொல்லியிருக்காரு பாருங்க ப்ரொஃபசர் செலிக்மன், ஒன் இஸ் a compulsory contribution of the government. கம்பல்சரியா நீ கெட்டிதான் ஆகணும் டாக்ஸ். ஒரு நாட்டுக்கு வருவாய் இல்லைன்னா நாடு படுத்துரும். 148 கோடி மக்கள் தொகையுடைய இந்தியா உலக அளவுல பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் இடத்துல கூடிய கண்ட்ரி, எக்கனாமில 4th பிளேஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, 4வது இடத்துல இருக்கு அப்படின்னா டாக்ஸேஷன் சிஸ்டம் உண்மை. ஆனா மைனஸ் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லவே கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வரி ஏய்ப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மறைத்தல், கருப்பு பணம், அதை பத்தி நம்ம பேச போறோம் சரியா. அப்போ டாக்ஸேஷன் அவசியம் அப்படிங்கிறத சாரே சொல்லிட்டாங்க, அதை பத்தி பேசுறேன் சரியா. சோ டாக்ஸேஷன் நிச்சயமா உனக்கு அவசியம். சோ அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படிம்பாரு. எவ்வாறு பணத்தை சேர்க்கணும், சேர்த்த பணத்தை எப்படி செலவழிக்கணும், அந்த செலவழிக்கிறத நம்மகிட்ட எப்படி தக்க வச்சுக்கணும், மீதி சேவிங்ஸ் இருக்கணும், எல்லாமே பேசணும். நம்ம இந்தியா இப்போ நம்ம தமிழ்நாடு எக்கனாமியில எடுத்துக்கலாம். சோ வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு எக்கனாமிக் கண்ட்ரில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, வேகமா வளரக்கூடியதுல. பட் வளர்ந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கு. அப்ப மகாராஷ்டிராவையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணா மகாராஷ்டிரால எல்லாம் பணக்காரங்க, ஐ மீன் முதலாளிகள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இப்போ உங்கள்ட்ட ஒரு கோடி தான் நீங்க பணக்காரான்னு கேட்டா அப்படி இல்ல. மகாராஷ்டிரால பல கோடி இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பாம்பே இருக்குது. ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது. ஆனா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்த க்ரோ அப்ல. காரணம் என்ன? இந்த சரியான அணுகுமுறையும் சரியான ஆண்டர்பிரினர்ஷிப்பும் மட்டும்தான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, டாக்ஸேஷனை எப்படி சரியா பயன்படுத்துறோங்கிறது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுலாம் டாப்புங்க. சோ நம்மளோட சிஎம் சார் பாத்தீங்கன்னா நிறைய பிளான் போட்டிருப்பாரு. இது நான் வந்து ஒரு வாத்தியாரா பேசுறேன். சோ நார்மல் ஹியூமனா பேசுறேன்னா நானும் மக்களா சொல்லிடலாம் இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு. அப்படி கிடையாது. ஒரு எக்கனாமி ஸ்டாஃபா நம்ம பார்க்கணும் அப்படின்னா டாக்ஸேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதை செலவழிக்கிறது நம்ம கண்ட்ரியும் நம்ம ஸ்டேட்டையும் க்ரோ அப் பண்றது அவசியம். சோ அதை நம்ம மாநிலமும் நம்ம நாடும் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க சொல்றதும் உண்மைதான், பாமரர்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் இந்த விஷயத்தினால. அது டாக்ஸால இல்ல, எல்லாரும் டாக்ஸ் பே பண்ணாததுனாலங்கிறதே நான் சொல்லிடுறேன் சரியா. சரி நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டோம். சோ ப்ரொஃபசர் செலிக்மன், ஒன் இஸ் தி கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு செலிக்மன் அப்படிங்கிற ப்ரொஃபசர், எக்கனாமிக் ப்ரொஃபசர் என்ன சொல்றேன்னா, கட்டாயமா ஒரு குடிமகன் வந்து அரசுக்கு கட்டணும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு இருக்குது, ஒன்னும் இல்லைங்க, பக்கத்து நாடா இருக்கக்கூடிய இலங்கையில என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ பினான்சியல் எமர்ஜென்சி நடந்துச்சு, அதாவது நிதி நெருக்கடி நிலை, பணம் இல்லைன்னா என்ன தெரியும். உங்களுக்கு ட்ரெஸரியை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணல வைங்களேன், மொத்தமும் ஜோலி முடிஞ்சுச்சு. ஒரு நாட்டுக்கு மிக அவசியமே பணம். அந்த பணத்தை சரியா கையாளனா நம்ம முடிஞ்சு போச்சு. நம்மளாம் எப்பவுமே ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இன்ஃபிளேஷன் டிஃபிளேஷன் அதெல்லாம் பத்தி பேச போறோம். பணவீக்கம் பணவாட்டம் பத்தி பேச போறோம். ஒரு நாட்டுக்கு அதிகமா பணவீக்கம் நடந்து விலைவாசி எல்லாம் உயர்ந்து போச்சு அப்படின்னா
நம்ம தெருல நிக்க வேண்டியதான். பட் அதுக்கு நம்ம எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டோம். அதுக்குதான் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கையில எடுத்துருக்கோம். அதை பத்தி நம்ம பேசலாம். அதனாலதான் பேசிக் மட்டும் போட்டுட்டு இருக்கேன். சரியா? சோ இப்போ டாக்ஸேஷன் அவசியமான்னு கேட்டா நிச்சயமாக அவசியம். சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடலாம். சரி, அப்ப நம்ம பார்க்கலாம். சோ இந்தியால டாக்ஸேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, சோ 3 டைப் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து நமக்கு இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போடுவாங்க. போட்டு அதை கலெக்ட் பண்ணி அவங்களே வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டோல் டாக்ஸ் நம்ம சொல்லலாம். சோ இங்க இறக்குமதி பொருட்களுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ் நம்ம சொல்லலாம். தென் கம்பெனிஸ்க்கு போடக்கூடிய டாக்ஸ் எக்ஸாம்பிளா பாத்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு அவங்களே வசூலிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இன் பிரீஃபா நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? சோ ஸ்டேட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டாக்ஸ் மெத்தட் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. செகண்ட் மெத்தட்ல கலெக்ட் பண்ணி நம்மளோட ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. சோ தேர்ட் கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் போடுவாங்க. போட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வசூலிச்சு மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. அட் தி சேம் டைம் மாநிலங்களையும் வசூல் பண்ண வைப்பாங்க. இப்படி 3 டைப் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குது. இது ஜஸ்ட் மாநிலங்களுக்கு கொடுக்கறதுல வந்துட்டு ஏதாவது மாநிலங்களுக்கு கொடுக்கறதுல ஏதாவது பர்சன்டேஜ் விகிதாச்சாரம் இருக்கா சார்? எஸ், டெஃபினட்டா இருக்குது. சரியா? சோ நம்ம ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். நான் அதெல்லாம் நடத்துறேன் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேயே நடத்திட்டா. இப்போ ஒரு ஜிஎஸ்டி வச்சுக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி சார், இந்த ஜிஎஸ்டில எனக்கு நான் வந்து இப்போ நம்ம 2 பேரும் கடைக்கு சாப்பிட போறோம் சார். நீங்க ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க, நான் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடுறேன். 2 பேருக்குமே ஒரே டாக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். 18 தான் போடுவாங்க. ஜிஎஸ்டி பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. ஒரு 18%. உங்களோட 500 ரூபாய்க்கு ஒரு 18% போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 18%ல என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்ஸேஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணணும்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு பே பண்ணணும்னா 9 ரூபாய் பே பண்ணும், 9%. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷனா 9%. இப்படி பகிர்ந்து கொடுக்கக்கூடியதுதான் ஜிஎஸ்டி. இதே மாதிரி 2 ஸ்டேட்டுக்கு இடையில நடக்கக்கூடியது. இங்க இருந்து ஒரு பொருள் போகுது கேரளாக்கு போகுது. கேரளால சேல் பண்றோம் அப்படின்னா ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். சோ 2 மாநிலத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப 2 மாநிலத்துக்கு போகும்போது இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு போகுது. இந்த கேரளாக்கு போறத இந்த பொருள் அப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கட்ட வேண்டியது இருக்கு. அப்ப என்ன பண்றேன்னா ஒரு 18 ரூபாய் கட்ட வேண்டியிருந்துச்சு. அந்த 18 ரூபாயில 9 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறேன். மீதி 9 ரூபாய் என்ன பண்றோம்னா நானும் கேரளாவும் ஷேர் பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு கேரளாவும் 4.5 ஆட்டு. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயுமே ஷேரிங்ஸ் இருக்குது சார். சோ அதெல்லாம் பத்தி நம்ம பேசலாம். இப்ப என்னங்கிறத மட்டும் சொன்னேன். சரியா? சோ கட்டாயமா ஷேரிங் இருக்கு. ஷேர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. நம்மளே பாத்தி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் டாக்ஸேஷன்ல தமிழ்நாடு அதிகமா டாக்ஸ் பே பண்ணும். பட் தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டில வருவாயில தமிழ்நாட்டுக்கு கம்மியா கிடைக்கும். நம்மளோட எக்கனாமியோட ஒரு கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா யார் அதிகமா சம்பாதிக்கிறானோ அவனுக்கு கம்மியான ஷேரிங் கொடுப்பாங்க. யாராவது என்ன ரீசன் சொல்ல முடியுமா? யார் வேணாலும் சொல்லலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் அதாவது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகாரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பாப்புலேஷன்ல கம்மி. அப்படிங்கும்போது பாப்புலேஷன் யாருக்கு அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டாக்ஸ் வந்து ஷேர் வந்து அதிகமா கொடுப்பாங்க. அப்படியா சார்? சரி, வேற ஏதாவது? சரி, ஓகே சூப்பர். வேற ஏதாவது? சரி, ஓகே நான் சொல்றேன். ஓகே சார். டாக்ஸோட அடிப்படையே என்னன்னா ஆக்ஸலரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதான் பேசிக். சூப்பர் அழகா சொன்னீங்க. எஸ், ஆன்சர் வந்து சூப்பர் சார். சொல்லுங்க. கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக தான் டாக்ஸேஷனே நம்ம வச்சிருக்கோம். அப்படின்னும் அதிக வருவாய் ஈட்டுறவங்க வந்து இப்ப நீங்க சமீபமா கூட நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். தகுதியும் திறமையும் இருக்குன்றதுக்காக நிறைய சம்பாதிச்சுட்டே போயிட முடியாது. கண்டிப்பா ஆக்ஸலரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாரும் ஈக்குவலைஸ் பண்ணணுன்றதுக்காக அதாவது டாக்ஸோட அடிப்படையில இது ஒரு முக்கியமான எலமெண்ட். சூப்பர். அந்த வகையில அதிகமா இன்கம் வேணுன்றவனுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவனுடைய இன்கம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் டாக்ஸை கொண்டு வரோம் சார். சூப்பர் சார், தெளிவான ஆன்சர். எஸ், நான் இதுதான் எதிர்பார்த்தேன். எஸ், யாரு அதிகமா சம்பாதிக்கிறானோ அவனுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். யாரு கம்மியா டாக்ஸ் பே பண்றானோ அவனுக்கு கொடுப்போம். அதாவது நல்லா வளர்ச்சி அடைஞ்ச உனக்கு அதிக ஷேர் நான் தர மாட்டேன். யாரு கம்மியா ஏர்ன் பண்றானோ அவனுக்கு கொடுப்பேன். காரணம் என்னன்னா அவனையும் நான் வந்து தூண்டி விடணும், அவனையே நான் க்ரோ பண்ண வளர்ச்சி அடைய வைக்கணும். அப்போ நீ பாதிக்கப்படுவான்னு கேட்டா நம்மளுக்கு கோல்டன் ரூல் அதுதானே. நிறைய சம்பாதிக்க இப்ப சார் அழகா சொன்னாங்க, ஆக்சலரேட் பண்ண வைக்கணும் ஒருத்தரை. சோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். அப்போ எக்கனாமில எல்லாரும் கான்ட்ரிபியூட் ஆயிடுவாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலம் ரொம்ப பின்தங்கி இருக்குன்னா அவனுக்கு நீங்க அதிகமா பணம் கொடுக்குறீங்கன்னா அவன் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். சோ இதுதான் எக்கனாமியோட கோல்டன் ரூல். ஓகேவா? சோ எப்பவுமே நாம
தமிழ்நாட்டுக்கு கம்மியா தான் கிடைக்கும். காரணம் என்னன்னா நம்மளோட எக்கானமில பெரிய ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம். நீங்க தமிழ்நாட்டை எப்பவுமே குறைச்சி எடை போட்டுறாதீங்க. எப்பவுமே தமிழ்நாடு பெரிய மாநிலம் இந்த விஷயத்துல. சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஓகே ஃபைன். சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேசலாம்னா டாக்ஸேஷன் சிஸ்டம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.